Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது. இந்த மாதிரியான சீசன்ல குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மில்க் ஷேக் வந்து ஓரியோ பிஸ்கெட் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 10 ரூபாய் பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் வந்து ஒன்று எடுத்துர்க்கேன். இதை வந்து நான் மிக்ஸி ஜார்ல சின்ன சின்னதா வந்து உடைச்சு போட்டுக்க போறேன். மிக்ஸி ஜார்ல வந்து இந்த மாதிரி வந்து உடைச்சு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததான் வந்து ஓரியோ பிஸ்கெட்டே நல்லா வந்து சுகர் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போ வந்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நல்லா வந்து 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி ஆற விட்டு ஃப்ரீசரில் வந்து 1 hour வச்சு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்போனா தான் நமக்கு நல்லா வந்து க்ரீமி மில்காக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததான் இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் டெய்ரி மில்க் வந்து இந்த மாதிரி கப்பில் நான் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை வந்து உருக வைக்கிறதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதை வச்சோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சிடலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே இது நல்லா உருகி சிறப்பாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா உருகிடுச்சு. இப்போ இதை நம்ம கீழே எடுத்துகிட்டு ஸ்பூனில் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சாக்லேட் சிரப் தயாராகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாக்லேட் சிரப்பை வந்து டிசைனுக்கு மாதிரி நம்ம கடையில் மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றியும் வந்து விடணும். பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம விட்டுக்கணும். இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா அலசி ஊற்றிக்கிறேங்க. அதாவது ஐஸ் க்யூப் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சதுனால இப்போ நான் வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி மில்க் ஃபேண்டசி ஃப்ளேவர் வந்து ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேங்க. ஸோ அதை வந்து இப்படி மேலே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ மேலே வந்து ஐஸ்கிரீம் லேயர் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் நான் வந்து இன்றைக்கி மஞ்ச் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனுக்காக நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு செல்லை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.